உங்கள் தேவையை சில பேர் என்ன பண்ணுவாங்க, அற்ப விசுவாசமாக என் பிரச்சனை கர்த்தருக்கு தெரியும், ஆண்டவர் நான் கேட்க மாட்டேன். ஆனால் விண்ணப்பத்தோடு கர்த்தரிடத்தில் உங்கள் என்ன பண்ணால் உங்கள் ஜெபத்தை நீங்கள் வைக்கப்பட வேண்டும். அப்போ தான் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பாராமா. ஆண்டவர் கொடுக்கப்பட்ட காரியத்தை நீங்கள் உங்கள் வேண்டுதல் வர வரைக்கும் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தை என்ன பண்ணுமாமா, காத்திருக்கப்பட வேண்டும். சகரியாக்கு சொன்ன வார்த்தைபடியாகவே தூதன் மூலமாகவே உனக்கு கர்த்தர் ஒரு ஆண் குழந்தை கொடுப்பார் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு அந்த குழந்தையை இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக ஆண்டவர் யோவான்ஸ்நானத்தை தேவன் கொடுத்து ஒரு தீர்க்கதரிசியாக தேவன் மாற்றினார். அப்பேற்பட்ட காரியத்தில் கர்த்தர் ஒருவேளை உங்களோட விலகிற மாதிரி இருக்கலாம், கைவிடமா இருக்கலாம், எல்லாமே விழுந்து போகுமா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் தொடக்கம் உன் வாழ்க்கை சொப்பமா அந்த முடிவு உனக்கு சம்பூர்ணமாய் கத்த கொடுத்து உதவி செய்வார். உங்க விண்ணப்பம் வரைக்கும் நீ காத்திருங்க, நிச்சயமா காரியங்களை வாய்க்க செய்வார்.